வணக்கம் நண்பர்களே! பெண் மனசு பேசுகிறது அப்படின்ற இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பெண் மனசு பேசுகிறது சேனல்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான டாபிக் சித்தர்கள். இந்த சித்தர்கள் அப்படின்றவங்க யாரு? ஆரா அப்படின்னா என்ன? இந்த சித்தர்கள் ஜீவ சமாதியில என்ன அற்புதங்கள் நிகழுது? இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம பார்க்குற இந்த ஃபிசிக்கல் பாடி நம்மளால கண் கொண்டு பார்க்க முடியும். நம்மள சுத்தி ஒரு கெமிக்கல் பாடி இருக்கு. அதுதான் ஆரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கெமிக்கல் பாடியில ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆச்சுனா தான் நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடியில ஜுரம் வருதோ, சளி வருதோ, இல்ல நோய்கள் தாக்குறதோ அதுதான் ரீசன். ஸோ, அப்ப அந்த ஃபிசிக்கல் பாடி இந்த கெமிக்கல் பாடிய எந்த அளவுக்கு நம்ம பக்காவா எந்த ஒரு இதுவும் இல்லாம வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நோய்களும் வராது. எப்பொழுதுமே இளமையாவும் இருப்போம். சரி. எல்லா மனுஷர்களுக்குமே கோபம், ஆத்திரம், எரிச்சல், பொறாமை எல்லா குணங்களும் நிரம்பினவங்க தான் மனுஷர்கள். ஆனா சித்தர்கள் அப்படியா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. சித்தர்களுக்கு வெறும் உலக நன்மை மட்டும் தான் அவங்க மனசுல ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கு இந்த போட்டியோ, பொறாமையோ, பண ஆசையோ எதுவுமே இருக்காது. அதனால அவங்களுடைய ஆறா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசா இருக்கும். விவேகானந்தர் 2 வருஷம் அதாவது அவர் எ இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் பேக்கே அவரோட அண்ணன்ட்ட அவர் சொன்னாராம். இந்த மாதிரி என்னுடைய ஆறா ரொம்ப பெருசா இருக்கு. நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அப்ப நம்ம சித்தர்கள் எப்படி ஜீவசமாதி அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆறா ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கிருச்சு. அவர்களுக்கு தெரியும் ஜீவசமாதி அடைந்துருவார்கள். அந்த ஜீவசமாதி அடைந்து அந்த இடத்துக்கு நம்ம போறச்சே, நமக்கு நம்ம என்ன வேண்டுதல்கள அவங்க கிட்ட குடுக்குறோமோ, அந்த வேண்டுதல்கள் 100% நிச்சயமா நடக்கும். இத எத்தன பேர் நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அவ்ளோ அற்புதங்களை அவர்களால நிகழ்த்த முடியும். சித்தர்களுக்கு ஜாதி, மதம், இனம், வேறுபாடு எதுவுமே கிடையாது. அவர்கள் அப்படியே கடவுளோடு ஐக்கியப்பட்டவர்கள். அதனால எந்த சமாதி, எந்த சித்தர்களுடைய சமாதிக்கு நீங்க போனாலுமே, ஜீவ சமாதிக்கு போனாலுமே, இந்த இந்த நன்மைகள நம்ம நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சித்தர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமா சித்திகளை அவர்கள் தெரிந்தவர்கள். ஒவ்வொரு சித்தருக்கு ஒவ்வொரு அற்புதம் நிகழ்த்தக்கூடிய தன்மைகள் இருக்கும். இப்ப சக்கரத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருவான்மியூர்ல ஒரு சித்தர பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு என்ன அஷ்டமா சித்தினாக்க பறக்கக்கூடிய சித்தி. பாப்பன் சுவாமிகள பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு நீங்க அவர்கிட்ட போய் சொன்னாலே, அந்த இடத்துல உங்களுக்கு நோய சுகப்படுத்தக்கூடிய ஒரு ஹீலிங் பவர் அவருக்கு உண்டு. அதே மாரி ஜீசஸ நீங்க எடுத்தாலும், அவருக்கும் அந்த ஹீலிங் பவர் ஜாஸ்தி. ஸோ, எல்லாருமே இந்த சித்தர்கள் அப்படின்றவர்கள் 18 சித்தர்கள் மாத்திரமல்ல, உலகத்துல எத்தனையோ சித்த பெருமாட்கள் இருக்காங்க. இன்னமும் நம்ம கூட உயிரோட வாழக்கூடிய சித்தர்களும் இருக்காங்க. திருவண்ணாமலை திருவண்ணாமலைய நீங்க எடுத்தீங்கன்னா, அக்னி ஸ்தலம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அத்தன ஜீவ சமாதிகள். அந்த மலைய நீங்க கிரிவலம் வரச்சேயே, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அத்தன நோய்களும் சுகமாகும். ஏன்னா, மனசார நம்ம வேண்டின அந்த இடத்துக்கு நீங்க போறச்சே, நிச்சயமா அந்த அற்புதங்கள் நிகழ்றத நீங்க பார்க்கலாம். ஸோ, நான் எதுக்கு இந்த சித்தர்கள பத்தி சொன்னேன்னா, முதல்ல எடுத்தோன்ன சித்த பெருமாக்களுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சிறப்பா இருக்க முடியும். ஸோ, முடிஞ்சப்பல்லாம் நீங்க கோயிலுக்கு போங்க. நான் கோயிலுக்கு போக வேண்டாம்னு நான் எப்பொழுதுமே சொல்ல மாட்டேன். ஆனா, நீங்க ஒரு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போறது 1000 கோயில்களுக்கு போயிட்டு வந்த பலன். ஸோ, நீங்க சித்தர்களுடைய வழிபாட நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறச்சே, உங்க லைஃப்ல நெறைய சேஞ்சஸ நீங்க பார்க்கலாம். ஏன்னா, இது என்னோட வாழ்க்கையில நடந்தது. அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நமக்கு இருக்கிற நெகட்டிவான பீப்பிள நம்மள விட்டு அப்புறப்படுத்திருவாங்க. நம்ம எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கோம், ஒரு செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லுவோம். அது நம்மளுடைய மனசுல கண்டிப்பா நிகழறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். மறக்காம என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ட சொல்லுங்க. அடுத்த டாபிக் என்ன வேணுங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. நன்றிகள் பல.